ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கினா இஞ்சி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வைக்கணும். அப்போ தான் ரவை நல்லா ஊறும். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறி கெட்டியாக இருக்குது. இது கூடவே இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா தண்ணியை அள்ளி ஊற்றுற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தோசையை சுற்றிலும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் தோசை நல்லா வேக விடுங்க. திருப்பி போடணும் தேவையில்லை, வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மைதா மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதால திருப்பி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம நார்மலாக செய்யக்கூடிய அரிசி மாவு தோசையை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவு அரைக்கணும்னு தேவையில்லை, ரொம்பவே சுலபமாக அரை மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.